இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை பல பேரு, எனக்கு மனசுக்கு ரொம்ப அழுத்தமா இருக்கு. என்னால வெளியிலயே வர முடியல. ம். நான் ரொம்ப டிப்ரஷனா இருக்கேன். ம். இந்த வார்த்தைகள் ரொம்ப சின்ன பிள்ளையில இருந்தே இந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறார்கள். ம். ஆனால் நம்ம தர்மத்த படி பார்த்தீங்கன்னா, ம். வீட்ல பெரியவங்க, நீ மொத நாள் ராத்திரி என்ன சண்டை போட்டாலும், அழுதுருந்தாலும், அத பத்தி எல்லாம் மறுநாள் காலையில பேச மாட்டாங்க. காலையில அதிகாலையில எழுந்தியா? எழுந்து போய் நேரா சுத்தம் பண்ணு. சுத்தம் பண்றதுன்னா என்ன அர்த்தம்? முதல் நாள் கோபம், அந்த சண்டை, எல்லாம் சச்சரவு, போயிடும். சஞ்சலம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு, இன்னைக்கு புதுசா நம்ம நாளை தொடங்குகிறோம் அப்படின்னு, இந்த நம்ம தர்மத்தை பழக்கப்படுத்தினார்கள் பார்த்தீங்களா? அப்போ பழசு மறந்து போயிடும். பழசுல வேண்டாததெல்லாம் மறந்து போயிடும். புது நாளை புதிதாக ஆரம்பித்து இறை சிந்தனையோடு கொண்டு வர்றது. இத கேட்கக்கூடிய இளைஞர்களுக்கு நம்ம ஒரு விண்ணப்பமாவே வைக்கலாம். தயவு செய்து மன அழுத்தத்துல இருக்கேன், சோர்வுல இருக்கேன், எனக்கு யாரையும் பார்க்க பிடிக்கல, அப்படி இல்ல. மனம் அழுத்தமா இருக்கா? கிளம்பி வெளியில வாங்க. அந்த 4 அறை சுவர் இருக்கக்கூடிய அறையிலிருந்து வெளியில ஒரு திருக்கோவிலுக்கு எல்லாரையும் பார்த்து அடியவர்களோடு, அதுலயும் முக்கியம் என்னன்னா, அடியவர்களோடு இறை சிந்தனை உள்ளவர்களோடு பார்த்து பேசி பழகி இந்த மாதிரியான காரியங்கள்ல ஈடுபடுற பொழுது ரொம்ப சுலபமா அதுல இங்க இருந்து வெளியில வரலாம். அதுவோ திருக்குளம், ஆ. அதுவோ திருத்தலம். அதுல நீராடுபவர்கள் அனைவரும் சிவ நினைப்பிலே மூழ்கி கிடக்கிறார்கள். ஏற்கனவே அவர்கள் ஒரு குளத்துல மூழ்கித்தான் இருக்காங்க. அவங்க நீராடும்போது எப்படி இருக்கும்? அந்த மாதிரி குளத்துல நீராடினா நமக்கு நல்லது.